தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/4/2026 சனிக்கிழமை. அசுவதி நட்சத்திரம் காலை 10:50 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஆரோக்கிய வாழ்விற்கும் ஆயுள் நீடிப்பதற்கும் என்ன வழின்னு சொல்லி முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்முடைய ஆயுள் நீடிக்கும், ஆரோக்கியம் சீராக அமையும் என்பதையெல்லாம் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் எல்லாம் கவிதை வடிவத்தில் கூட சொல்லி வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக மாலை நேரத்திலே இருக்கக்கூடிய வெயில் வருது இல்லையா, அது நம்ம உடம்புல படணுமா. இப்போ பார்த்தீங்கன்னா சன்பாத் மண்பாத்துன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் எல்லாம் கடற்கரையில் சென்னையில் பார்த்தீங்கன்னா படுத்திருப்பாங்க. அந்த வெயில் படணுங்கிற மேனியில் வெயில் படுதலுக்காக இருப்பாங்க. மண்பாத்துங்கிறது மண்ணை உடம்பு பூரா பூசிக்கிறது, வாழை இலையெல்லாம் வச்சு பண்ணிக்குவாங்க. சன்பாத் அப்படிங்கிறது இந்த சூரிய வெளிச்சம் நம்முடைய உடம்புல படணும் அப்படின்னு. இந்த மாலை நேரத்து வெயில் தான் படணும், காலை நேரத்து வெயிலை காட்டிலும் மாலை நேரத்து வெயில் படுவது நல்லதான். ஆகையினாலே சொன்னாங்க, மாலை வெயில் உடம்பில் படுதல் மறவாது இரவில் தயிரை தவிர்த்தல். தயிர் ஊற்றிக்கிறத இரவு நேரத்தில் ஊற்றிக்க கூடாதான். ஹோம புகையை சுவாசித்து இழுத்தல். எங்கேயாவது இந்த கணபதி ஹோமம் படியெல்லாம் வைக்கிறான்னு வச்சுங்க, அப்போ அந்த ஹோம புகையில் நம்ம இருக்கணுமா. சின்ன உதாரணம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி டெல்லியில் இந்த விஷவாயு கழிஞ்சு ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு குடும்பம் மட்டும் அப்படி உயிரோடு எல்லாம் இருந்துச்சு. அவன் கேட்டாங்க பேட்டி வேண்டவங்க, இந்த குடும்பம் மட்டும் எல்லாருமே நல்லா இருக்காங்களே எப்படி அப்படின்னு. திடீர்னு விஷவாயு கழிஞ்சிச்சு. இது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் பத்திரிகையில் செய்தி. போய் பார்த்தா அந்த விஷவாயு எங்கும் கழிஞ்சிருக்கிற நேரத்தில் இவங்க வீட்டில் கணபதி ஹோமம் வச்சுருந்தாங்களாம். அந்த கணபதி ஹோமத்தில் போடக்கூடிய சமித்துகள் இருக்கு இல்லையா, ஆள் அரசு புரசுன்னு, அந்த சமித்தினுடைய புகை வருகிற பொழுது அந்த நச்சு புகையை அது மாற்றிடுமா. ஆகையினாலே தான் ஹோம புகைங்கிறது உடம்புக்கு ஏற்றது. சில பேர் வருவாங்க, ஹோமத்தில் இருப்பாங்க, ரொம்ப புகையுது அப்படின்னு விசிறி வச்சு வீசிக்குவாங்க, கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வரமிட்டு வருவாங்க. ஆனால் அந்த இதை நம்ம சுவாசித்து கொஞ்ச நேரமாவது இழுக்கணுமா. ஹோம புகையை சுவாசித்து இழுத்தல், கோபத்தை தவிர்த்து அமைதியை காணல், மாதத்தில் 2 நாள் உபவாசம் இருத்தல். மாதத்தில் 2 நாள் பட்னியா இருக்கணும், உபவாசம் இருக்கணும். லங்கனம் பரம ஔஷதம் அப்படிம்ப. ஆக பட்னியா இருந்தா அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதான். மாதத்தில் 2 நாளாவது இருக்கணுங்கிற. மாதத்தில் 2 நாள் உபவாசம் இருத்தல், மனத்திடத்தோடு கடவுளை நம்புதல். கடவுள் நம்பிக்கை வேணும். வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் இந்த வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை இறைவனிடம் வைக்க வேண்டும், தெய்வத்திடம் வைக்க வேண்டும். சாதத்தில் நெய்யை சேர்த்தே உண்ணல். சாதத்தில் நெய் ஊற்றி உண்ணணும். அதாவது நெய் இளமையில நம்ம நெய் உண்ணுறோம். நம்ம உடம்பு மேனி மென்மெனுப்பாக இருப்பதற்காக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் முதிய காலத்தில் அந்த நெய் ஏற்றுக்கொள்ளாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூவினுடைய நெய், தேன் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கணும் அப்படிம்பாங்க. ஆகையினால இதுக்கெல்லாம் பழமொழிகள் எல்லாம் இருக்கு. பொதுவாக சாதத்தில் நம்ம நெய்யை சேர்த்துக்கணும் அப்படின்னா ஜீரண சக்தி இருக்கவங்க உண்கிற பொழுது அந்த உடல்நலம் சீராக இருக்கும். சாதத்தில் நெய்யை சேர்த்தே உண்ணல், தண்ணீரை அதிகம் பருகி தெளித்தல். தண்ணீர் அதிகமாக குடிக்கணுமா. அதாவது அதில் இப்போ வெயில் காலமாக இருக்கு இல்லையா, இப்போலாம் நம்ம நிறைய குடிக்க வரும்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் ஆலோசனை சொல்கிறாங்க. தண்ணீரை அதிகம் பருகி தெளித்தல், உண்ணும் உணவை நொறுங்கிட தின்றல். அவை சொன்னால நொறுங்க தின்றால் 100 வயசுன்னு சொல்லி. ஆக உண்ணும் உணவை நொறுங்கிட தின்றல், உயர்ந்த மனிதரின் வாழ்த்தை பெற்றல். நல்ல சான்றோர்கள் ஆண்டவர்களுடைய வாழ்த்தை பெறணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த புத்தாண்டு அன்னைக்கு, தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு மட்டும் வாழ்த்து வாங்குறோம். மற்ற நாட்களில் வாங்குறது இல்லை. பிறந்த நாளில் வாங்குவாங்க, திருமண நாளில் வாங்கிக்குவாங்க. ஆனால் அந்த உயர்ந்த மனிதருடைய வாழ்த்தை நம்ம அடிக்கடி பெறுகின்ற பொழுது அவருடைய ஆசிகளை பெற்றால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இப்படி இன்னும் சில கருத்துக்கள் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை வளமாக அமைய முன்னோர்கள் சொல்லி வைத்த முத்தான கருத்துக்களை நாம் ஏற்று நடந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் இனிய நாள். ராசியிலேயே சுகாதிபதி சந்திரன் சுக்கிரனோடும் உச்சம் பெற்ற சூரியனோடும் இருக்கின்றார். எனவே இனிய நாட்களாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. பொதுவாக உள்ளமகளும் செய்தி சேரும். உற்றார் உறவினர்களின் உதவி கிடைக்கும். அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி இணைவார்கள். தொழில் உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் விதத்திலேயே கிரகங்கள் சாதகமாக விளங்குகின்றன. விரயஸ்தானத்தில் சனி இருப்பதால் கொஞ்சம் விரயம் மட்டும் உண்டு.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணியபடியே எளிதில் லாபம் கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்த காரியங்கள் இனிதே நடைபெறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறாமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது நிறைவேறும். அது மட்டுமல்ல, விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. சூரிய பலம் 12 இருப்பதனாலே அரசு வழியில் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் வரலாம், கவனம் தேவை. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் குரு 10க்கு அதிபதி இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கைகூடலாம். அது மட்டுமல்ல, குருவினுடைய பார்வை 7ல் பதிவதனாலே கல்யாண முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும். வருமானம் திருப்தி தரும். வாய்ப்புகள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான நாள். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள். நிச்சயித்த காரியங்கள் நிச்சயித்தபடியே நடைபெறும். நிதிநிலை உயரும். கனவுகள் நனவாகும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். இந்த நாளில் வியாழன் 12ல் இருப்பதனாலே சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 2ல் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டமும் கொஞ்சம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது. இனம் புரியாத கவலை உங்களுக்கு ஏற்படலாம். நெருக்கடி நிலை கொஞ்சம் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் திருப்தியாக இல்லையே, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. பொதுவாக அஷ்டமத்தில் சனி இருக்கின்ற பொழுது இன்று கிழமையும் சனி என்பதனாலே அதிகாலையிலேயே விநாயகப் பெருமானை வழிபட்டு, அதற்கு பிறகு அனுமனை வழிபட்டு, பிறகு சனி பகவானையும் வழிபட்டு நீங்கள் உங்களுடைய புது முயற்சிகளில் ஈடுபட்டால் அதில் வெற்றிகள் கிடைக்கலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொடுப்பது வழிபாடுகள் தான் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறலாம். பணம் தேவைக்கேற்ற விதம் வந்தாலும் கூட வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். எனவே இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வந்து சேர்கின்ற நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாகவே நடைபெறப் போகின்றது. சந்திரபலம் உங்கள் ராசிக்கு 7ல் இருப்பதனாலே சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். தாய் வழி ஆதரவு உண்டு. மாமன் மைத்துன வழியில் இருந்த மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உயரும். அவர்கள் வழியில் ஏற்பட்ட ஒரு நல்ல மங்கள நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட உருவாகலாம். அதே நேரத்தில் 6ஆம் இடத்திலே சனி செவ்வாய் புதன் இருக்கின்றார். எனவே உத்தியோகத்திலே நீங்கள் புது முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கிடைக்கின்ற நாள். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பொதுவாக இன்று மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அதற்குரிய பொருளாதாரமும் உங்களுக்கு இடம் கொடுக்கும். நாளிலே ராகு இருப்பதனாலே, சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதனாலே சிறு சிறு தொல்லைகள், கைவலி கால்வலி போன்றவைகள் வரலாம். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. புத்திரஸ்தானத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். சந்தித்த நண்பர்கள் மூலம் சந்தோஷமான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். 9ல் கேது இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த அரசல் புரசர்கள் மாறி அவர்கள் பாகப்பிரிவினைக்கு ஒத்துவரக்கூடிய சூழலை உருவாக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள். சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நாள். சொந்தங்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கின்ற நாள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். இதுவரை இருந்த இடத்திலிருந்து இடமாற்றங்கள் செய்யலாமா, ஊர் மாற்றங்கள் செய்யலாமா, உத்தியோக மாற்றங்கள் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கிறது. இன்று 2ல் ராகு இருப்பதனாலே உங்களுக்கு தனவரவு தாராளமாகவே வரும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் உங்களை இன்று பாராட்டுவார்கள். 3ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார்.
உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றிகள் கிடைக்கலாம். குருவின் பார்வையும் இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். இந்த நாள் நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் நாள். மீனராசினர்களை உங்களுக்கு இன்று கொஞ்சம் யோசித்து செயற்பட வேண்டிய நாள். ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களையும் சந்திப்பீர்கள். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மேலோங்கலாம். இந்த நாளில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். மேலும் சனிக்கிழமை என்பதனாலே இன்று கண்டிப்பாக நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். 7 தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.